கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுவது ஏன்? அப்படியானால் ஆலயத்தினுள் இறைவனை தரிசிக்க வேண்டியதில்லையா? ஊரின் கடைக்கோடியில் வசிப்பவனும் தரிசித்து புண்ணியம் தேட வேண்டும் என்பதே இந்த சொற்றொடருக்கான பொருள். இறப்பு தீட்டினால் ஆலயத்திற்குள் வர இயலாதோர், பணிச்சுமையின் காரணமாக நேரமின்மையால் அவதிப்படுவோர், பயணிப்போர் உள்பட கோடான கோடி ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தரிசிப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டதே ராஜகோபுரங்கள். ஊரின் எல்லைக்குள் நுழையும் போதே அந்த ஊரில் அமைய பெற்ற ஆலயத்தின் கோபுரம் நம் கண்ணில் படும்போது நம்மையும் அறியாமல் நமக்குள் ஒருவித பக்தி உணர்வு தோன்றுகிறது. கைகள் தானாக கன்னத்தில் போட்டுக்கொள்கிறது. அந்த ஆலயத்தினுள் உறைந்திருக்கும் இறை சக்தியே கோபுரத்திலும் எதிரொலிக்கிறது. கோவிலில் சென்று தரிசிப்போர்க்கு அதன் பலன் கிடைக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிட்டுவதில்லை. அதே நேரத்தில் அனைத்து தரப்பு பக்த கோடிகளுக்கும் கோபுர தரிசனம் என்பது எளிதில் கிடைப்பதால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிறார்கள்.